Hi, change the mind map viewers. Today let us see financial angle பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கு பேங்க் எப்படி பெஸ்ட்டா, இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் பெஸ்ட்டா, இல்லை பப்ளிக் லிமிடெட் கார்ப்பரேட் கம்பெனி பெஸ்ட்டா, இல்லை ப்ரைவேட் லிமிடெட் பெஸ்ட்டா? அதாவது சேஃப்டி அண்டு லிக்விடிட்டி வேணும்னு நினச்சோம்னா அது பேங்க் எப்படி தான். ஏன்னா அதில் வந்து லைபிலிட்டி அப் டு இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் அப் டு 5 lakhs வரைக்கும் இருக்குது, பெரிய இண்டிவிஜுவலுக்கு இருக்குது. ஆனால் மித்த எந்த 3-4 கேட்டகரியிலே எதுலேயுமே வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாது. நான் பேங்கிங்கை பொறுத்தவங்களுக்கு ஹை ரிட்டர்ன் இருக்கும், ஆனால் கொஞ்சம் மாட்ரேட் ரிஸ்க் இருக்குது. டாப்ரேட்டட் நான் பேங்கிங் கம்பெனி இருக்குது, பஜாஜ் ஃபைனான்ஸு, ஆதித்யா பிர்லா, இவங்களாம் எல்லாமே ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் மாட்ரேட் ரிஸ்க் இருக்குது. ஆனால் ஹை ரிஸ்க் யார்ட்டன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டடு, பப்ளிக் லிமிட்டடு, இதுலாம் வந்து போட்டோம்னா ஹை ரிஸ்க்கு. ஈவன் தோ எம்ஆர்எஃப் கம்பெனியோ இல்லை எதாக இருந்தாலும் சரி, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, தே பாரோ த மணி ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் தே ஆர் ரன்னிங் த யூனியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கலெக்டிங் த டெபாசிட்ஸ் ஃப்ரம் த பப்ளிக். இது வந்து நம்ம கொஞ்சம் ஹை ரிஸ்க்கு, ஆனால் ஹை ரிட்டர்ன் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பேங்க் எப்படி இதுதான் சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அட் ஆல் டைம்ஸு. இது வந்து நமக்கு வந்து ஃபேவரபுளாகவும் இருக்கும், எப்போ வேணுமோ வேணுங்கிற நேரம் எடுத்துக்கலாம். இதில் லாக்இன் பீரியடே கிடையாது. ஈவன் ப்ரைவேட் லிமிடெட் நான் பேங்கிங் இதுலேயும் வந்து கிடையாது, லாக்இன் பீரியடு கிடையாது. பட்டு லூசிங் வந்து வென் வி ஆர் கோயிங் ஃபார் பிஃபோர் மெச்சூரிட்டி போனோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பேங்க் எஃப்டி தான். லெஸ்ஸர் ரிஸ்க்கு, சேஃப்டி அண்ட் லிக்விடிட்டி. So whatever depends upon your age, you decide and deposit the money in the ratio basis. All the best. Thank you.